ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 11 சர்ப்ப யாகம். சூத மகாமுனிவர் சௌனகாதியர்களை நோக்கி கூறுகின்றார். ஓ முனி புங்கவர்களே, பின் மந்திரிகள் எல்லோரும் ஒன்று கூடி அரசன் மாண்டிருப்பதையும் அவன் மகனாகிய ஜனமேஜயன் குழந்தையாயிருப்பதையும் பார்த்து மனம் புழுங்கி, ஐயோ தெய்வமே, இப்படியும் விதியிருந்ததாவென்று கூக்குரலிட்டு அழுது நெடுநேரம் மூர்ச்சையாக கிடந்து பின்னர் தெளிந்து, இனி துக்கிப்பதனால் ஆவதென்ன, செய்ய வேண்டுவனவற்றை செய்து முடித்தலே கடனென்று எழுந்து கங்கா தீரத்தில் சந்தனம் முதலிய அகில் முதலிய கட்டைகளை பரப்பி அதில் அரசனை கிடத்தி புரோகிதர்களால் வேத முறைப்படி தகனாதி உத்தர கிரியைகளையும் துர்மரண பிராயச்சித்தாதிகளும் செய்து முடித்து பின்னர் குழந்தையாகிய ஜனமேஜயனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யவெண்ணி நல்ல சுப முகூர்த்தத்தில் அந்தணர்களுக்கு கோதானம் ஸ்வர்ணதானம் முதலிய மகா தானங்களையும் அவர்கள் விலாப்புறம் வீங்க அறுசுவையோடு கூடிய அன்ன தானங்களையும் இவர்கள் அந்தணர்கள் அல்லர் அரசராவர் என்று வியக்க பொன்னாடைகளையும் கொடுத்து சிங்காதனத்தில் அக்குழந்தையை ஏற்றி பொன்முடி சூட்டினார்கள். நகரத்தாரும் அடிபணிந்து வாழ்த்தினர். பின்னர் ஜனமேஜயன் செவிலி தாயார்களால் நாளொரு மேனியாய் வளர்க்கப்பட்டு ராஜ லட்சணங்களெல்லாம் நிறைய பெற்று வாழ்ந்து வரும் நாளில் புரோகிதர் 11 ஆண்டு ஆனமை கண்டு வேத சாஸ்திரம் முதலிய கலை ஞானங்களை கற்பித்து வந்தனர். அந்த ஜனமேஜயனும் பூர்வ புண்ணிய விசேஷத்தால் முன் கற்றுணர்ந்தவன் பின்னர் அதனை ஞாபகம் செய்து கொள்வது போலும் துரோணாச்சாரியரிடம் அர்ஜுனனும் பரசுராமரிடம் கர்ணனும் கற்றுணர்ந்தது போலவும் சகல வேதாத்தியனத்தோடு சாஸ்திரங்களில் உள்ள உண்மையான பகுதிகள் இதுவென்று அதிநுட்பமாகவும் யாவரையும் வெல்லுதற்குரிய தனுர் வித்தையை அதிக சாகசமாகவும் உயிர்களை பாதுகாக்கும் முறைமையை உணர்த்தவல்ல நீதி நூல்களை தனக்கு உயிர் துணையாகவும் கசடர கற்றுணர்ந்து பொய்மையை கடிந்து பஞ்சேந்திரியங்களை தன் வசப்படுத்தி தர்மராஜன் அறநெறி வழுவாது ஆண்டு வந்தது போல் உலகை ஆண்டு வந்தனன். காசி தேசாதிபதியாகிய ஸ்வர்ண வர்ணாகரன் என்கின்ற அரசன் ஜனமேஜயனுடைய கல்வி நீதி அறிவொழுக்கம் முதலியவற்றை கேள்வியுற்று அவனுக்கு தனது மகளாகிய வபுஷ்டையை கல்யாணம் செய்வித்தான். ஜனமேஜயன் பூர்வத்தில் தன் மூதாதையாகிய விசித்திர வீரியன் அம்பை முதலியவர்களோடு எப்படி இன்புற்றிருந்தானோ, அர்ஜுனன் சுபத்ரையோடு கூடி எப்படி லீலா வினோதனாய் இருந்தானோ, அப்படியே காசி ராஜன் மகளாகிய வபுஷ்டையோடு கூடி சசியும் இந்திரனும் போல சிங்கார வனங்கள் தோறும் சென்று காம கலா வினோத லீலைகளை புரிந்தும் தன் குடையின் கீழ் வாழ்கின்ற குடிகள் எவ்வகையானும் துன்பம் என்பது அறியாமல் வேண்டிய சுகங்களோடு கூடி வாழச் செய்தும் மிகவும் சமர்த்தர்களான மந்திரிமார்களுடனும் எவ்விதத்தும் பகையென்பது அணுகாவண்ணம் அரசியல் நடத்தி வந்தனன். இவ்வாறு வாழும் நாளில் உத்துங்கர் என்னும் மகரிஷி பரீட்சித் என்னும் மகாராஜா தக்ஷகன் என்னும் சர்ப்ப ராஜனால் அல்லவா இருந்தானென்று மிகவும் கிளேசமடைந்து அந்த தக்ஷகனான விரோதியை கொல்ல வேண்டும், அவனை எவன் கொல்லப் போகிறான் என்று யோசித்து கொண்டே அஸ்தினாபுரத்தை அடைந்து அந்த பரீட்சித்து மகாராஜாவின் புத்திரனாகிய ஜனமேஜயன் அரசாண்டு வருதலை கண்டு இவன்தான் அவனை கொல்ல வேண்டுமென்று நிச்சயித்து அவ்வரசனிடம் சென்று, ஹே மகாபிரபோ, ராஜாதி ராஜனே, நீ சமயோஜிதமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெரிந்து கொள்ளவில்லையே. செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்வதல்லாததை செய்தும் வருகின்றனையே, கோபமில்லாமலும் பிரயத்தனமில்லாமலும் இருக்கின்றனையே, உன்னை இப்பொழுது எதை குறித்து பிரார்த்திப்பேன்? என்னையெனில் நீ சத்ரு இன்னானென்று அறிந்தாயல்ல, அச்சத்ருவை வெல்லும் தந்திரம் இதுவாமென்று யூகித்தாய் அல்லை. சிறு பாலரை போல் சிங்கார வனங்கள் தோறும் நீலா வினோதமாய் காலங்கழித்து வருகின்றனை. யான் உனக்கு யாது புகழ்வேன் என்று இறங்கி கூறினர். ஜனமேஜயன் அம்முனிவரை பணிந்து, ஓ மகானுபாவரே, எனக்கு யார் சத்ரு? அவனை நான் இந்நாள்காரும் அறிந்தவன் அன்று. அவன் யாவன்? அவனை நான் செய்ய வேண்டிய வகை யாது? அதனை அருள் செய்வீராயின் அவ்வாறே செய்கின்றேன் என்ன? உத்துங்க மகரிஷி, ஓ மகாராஜனே, உன் பிதா இயல்பாக மரணமடைந்தவன் அன்று. தக்ஷகன் என்னும் சர்ப்பராஜனால் கடிக்கப்பட்டு இறந்தான். அதன் வரலாற்றை உன் மந்திரிமார்களை கொண்டு தெரிந்து கொள்வாய் என்றனர். உடனே மந்திரிமார்களை வினவ அவர்கள், ஓ அரசனே, கவி சாதர் என்னும் ரிஷியினுடைய சாபத்தினால்
தக்ஷகன் கடித்தானேயன்றி தக்ஷகன் உன் பிதாவை பகைமை கொண்டு கடித்தவன் அன்று என்றும் சாபம் நேரிட்ட காரணத்தை வரன் முறையாக கூற ஜனமேஜயன் கேட்டு தக்ஷகனிடத்தில் குற்றமில்லாமையைக் கண்டு உத்துங்க மகரிஷியை பார்த்து, ஐயா கருணாமூர்த்தியே, தக்ஷகன் என் பிதாவுக்கு சத்ருவாக தோன்றவில்லையே என்றான். மகரிஷி, அவனா சத்ரு ஆகான்? மாந்திரீக சாஸ்திரத்தில் வல்லவரான கஷ்யபர் அந்த தக்ஷகனுக்கு தன் மந்திர வல்லபத்தை ஓர் ஆலமரத்திற்காட்டி பரீட்சித்தை நான் எழுப்புவேன் என்று சொன்னபோதே அத்தக்ஷகன் கஷ்யபரை உன் பிதாவினிடம் வரவொட்டாமல் அளவிறந்த தனத்தை கொடுத்து திருப்பிவிட்டானே. அவன் சத்ருவா சத்ருவல்லவா? நீயே யோசித்துப்பார். பூர்வத்தில் ருரு என்ற மகரிஷி தன் மனசினால் நிச்சயிக்கப்பட்ட பத்தினி சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு இறக்க அவளை தான் தபோ மகிமையினால் பிழைப்பித்து கல்யாணம் செய்து கொண்டனர். அப்படி செய்து கொண்டும் தன் பத்தினியை கொன்றது சர்ப்பமாகையால் அந்த சர்ப்ப ஜாதிகள் மேல் பெரும் பகை கொண்டு எந்தெந்த சர்ப்பங்களை நான் எங்கெங்கு பார்க்கின்றேனோ அவைகளை ஆயுதத்தினால் அங்கங்கே கொல்லுகிறேன் என்று அதி பயங்கரமான பிரதிஜை செய்து கொண்டு ஆயுதத்தை கையிலேந்தினவராய் உலகமெங்கும் திரிந்து அங்கும் இங்கும் உழல்கின்ற சர்ப்பங்களையெல்லாம் விடாமல் கொன்று வரும் பொழுது ஒரு பயங்கரமான காட்டில் பால் போன்ற நிறமும் இரு பக்க தலையும் உள்ள ஒரு கிழத்தன்மையுடைய டுண்டுபம் என்னும் சர்ப்பத்தை பார்த்து கையிலுள்ள தடியை தூக்கி கொண்டு மிகுந்த கோபத்தோடு அடிக்க அச்சர்ப்பம் அந்த ருருவை பார்த்து, ஓ மகரிஷியே, யான் உமக்கொரு அபராதமும் செய்யாதிருக்க என்னை என்ன காரணத்தினால் அடித்தீர் என்று கேட்டது. அதற்கு அந்த ருரு, ஓ டுண்டுபமே, என்னுடைய பத்னியானவள் உன் இனத்தவரால் கடிக்கப்பட்டு இறக்க அச்சமயத்தில் நான் மகா துக்கா கிராந்தனாய் சர்ப்பங்களையெல்லாம் கொல்லுகிறேன் என்று பிரதிஜை செய்து கொண்டு அதுபோல் செய்து வருகின்றேன் என்றார். அந்த டுண்டுபம் அம்முனிவரை பார்த்து, உம்முடைய பத்னியை கொன்ற சர்ப்பத்தை மாத்திரமல்லவா கொல்ல வேண்டும்? அதை விட்டு எல்லாவற்றையும் கொல்ல வேண்டுமென்று கொலை செய்து வந்து சர்ப்ப ரூபமாக இருக்கின்ற என்னையும் இப்பொழுது அடித்தீரே. யான் சர்ப்பமா? என்னை கொல்ல உம்மாலாகுமா என்ன? மகரிஷி மானிட வார்த்தையை மனதை கவர்வதாயும் உள்ள அந்த சர்ப்பத்தின் வாய்மொழியை கேட்டு, நீ யார்? யாது காரணத்தால் இச்சரீரம் பெற்றனை என்ன? ஓ மகரிஷியே, நான் பூர்வ ஜென்மத்தில் பிராமணன். எனக்கு மேககன் என்று ஒரு தோழன் இருந்தான். அவன் தர்மவான்களுக்குள் சிறந்தவன், சத்தியவாதி, இந்திரியங்களை ஜெயித்தவன். அவனிடம் என் மந்த மதியினால் அஞ்சத்தக்க சில விளையாடலை விளையாடி வருவேன். ஒரு நாள் அவன் அக்னிஹோத்திரம் செய்யும் கிரகத்தில் இருக்கும் பொழுது சர்ப்பத்தை போல் ஒன்றை செய்து அக்கிரகத்தில் போட்டு இதோ பாம்பு பாம்பு என்று அலறினேன். அவனும் அது கண்டு பிரக்ஞை தெரியாதவனாய் மிகவும் பயந்து நடுநடுங்கி பின்னர் பொய் பாம்பென்று தெளிந்து என்னை பார்த்து, அடா மூடா, என்ன செய்தாய்? நான் எவ்வளவு பயந்து விட்டேன், இப்படியும் செய்யலாமா? என்னை பொய் சர்ப்பத்தை காட்டி பயப்படுத்தியபடியால் நீ மெய்யான சர்ப்பஸ்வரூபமாகவே ஆகக்கடவாய் என்று சபித்தனன். அச்சாபமேற்று நான் அச்சமுற்று அந்த சிநேகிதனாகிய மேககன் என்னும் பிராமணனை பணிந்து சிநேக முறைமை பாராட்டி சாப விமோச்சனம் கூற வேண்டுமென்று பிரார்த்தித்தேன். அவனும் கிரூரத்தனத்தினின்றும் சிறிது நீங்கி கருணை உடையவனாய், ஓ சிநேகனே, பிரமதருடைய புத்திரராகிய ருரு மகரிஷியினால் இச்சாபம் நீங்க பெறுவாய் என்றனன். அதுபோலவே உம்மால் எனக்கு சாபம் நீங்கும்படியான காலம் வந்துவிட்டது. இப்பொழுது உமக்கொன்று சொல்லுகின்றேன் கேளும். என்னையெனின் அந்தணர்களுக்கு கொல்லா விரதமே மேலான விரதம். எந்த ஜீவ ஜந்துக்களிடத்திலும் தயை இருக்க வேண்டும். யக்ஞத்தில் கொலை இல்லையோவெனின் அதை யாகத்தில் செய்யத்தகும் யாக முகத்தினன்றி வேறெவ்விடத்திலும் செய்யக்கூடாது. மனத்தினும் நினைக்கவும் கூடாது. இவ்விஷயத்தில் சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி சர்ப்ப வடிவத்தினின்றும் நீங்கி பிராமண வடிவம் உடையவன் ஆயினான். ருரு மகரிஷியும் அவ்வேதியனது சாப விமோச்சனத்தை கண்டு மகிழ்ந்தவனாய் சர்ப்பங்களை கொல்லும் தொழிலை அன்று முதல் செய்யாது விட்டு மனைவியோடு சுகமாக வாழ்ந்திருந்தனர். ஓ ஜனமேஜயனே, ருரு என்பவர் தன் பத்தினியை சர்ப்பம் கடித்ததென்று சர்ப்ப ஜாதிகள் மேல் துவேஷம் கொண்டு கொலை செய்ய துணிந்தாரென்றால் க்ஷத்ரியனாகிய நீ உன் பிதாவை மறிக்கச் செய்த சர்ப்ப ஜாதிகள் மேல் சிறிதும் துவேஷம் கொள்ளாதிருப்பது என்ன வீரமோ? ஓ பரத சிரேஷ்டனே, உன் பிதா இருப்பதற்கு இடமில்லாமல் ஆகாயத்தில் அலைந்து கொண்டிருக்கிறான். நீ எவ்வளவு காலம் சர்ப்பங்களை கொல்லாமல் இருக்கின்றனையோ அவ்வளவு காலமும் உன் பிதாவுக்கு துர்கதிதான்.
ஆகையால் நீ சகல சர்ப்பங்களையும் கொன்று அவன் வீரத்தை பூர்த்தி செய்வாய். எவன் பிதாவினுடைய சத்ருவை அறியாமல் இருக்கின்றானோ அவன் செத்தவனுக்கு சமானமாவான். அரசனே, நீ அம்பிகையை உத்தேசித்து உன் பிதாவின் வைரிகளாகிய சர்ப்பங்களை கொல்ல சர்ப்ப யாகம் ஒன்று சங்கற்பித்து கொண்டு அந்த யாகத்தை செய்தல் வேண்டும் என்றார். ஜனமேஜயன் தன் பிதாவினுடைய துக்கத்தை கேட்டு மிகவும் வியச்சனமுற்றவனாய் கண்ணீர் ஆராய் பெருகவிட்டு, என் பிதா சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு பயங்கரமான கதியை அடைந்தாரே, இப்பொழுது நான் சர்ப்பயாகத்தை செய்து என் பிதாவுக்கு சுகம் செய்கின்றேன் என்று கூறி சர்ப்பங்களை கொல்ல வேண்டும் என்கின்ற துவேஷம் உடையவனாய் மந்திரிகள் யாவரையும் அழைத்து, ஓ மந்திரிமார்களே, யாகத்துக்கு வேண்டிய திரவியங்களை சேகரித்து கங்கா தீரத்தில் நல்ல மங்களமான விடத்தில் அந்தணர்களை கொண்டு யாகசாலையை ஏற்படுத்தி அதில் அநேக ஸ்தம்பங்களோடு கூடின யாக மண்டபத்தை நிர்மாணம் செய்து அம்மண்டபத்துக்குள் யாக வேதிகைகளை விதிப்படி அமைத்து அந்த சர்ப்ப யாகத்திற்கு அங்கபூதமாயுள்ள யஜ்ஞங்களை முன்னே செய்து பின்னர் தக்ஷகனை பசுவாகவும் உத்துங்க மகாமுனியை ஹோதாவாகவும் முற்றும் உணர்ந்தவர்களாயும் வேத பாரகர்களாயும் உள்ள பிராமணோத்தமர்களை ஏனைய கிருத்தியங்களுக்கு உரிமை உடையவர்களாகவும் இருக்க சீக்கிரமாக ஏற்படுத்த வேண்டியதென்று ஆக்ஞை செய்தனன். அரசன் உத்தரவின்படியே கங்கா தீரத்தில் யாகசாலையை ஏற்படுத்தி யாகத்தை நடத்தி வரும்பொழுது தக்ஷகன் ஆனவன் தேவேந்திரனிடத்தில் ஓடி அபயம் அபயம் என்று அவனடியில் விழுந்து புலம்பினன். இந்திரன் அவனது துன்பத்தை கண்டு, ஓ தக்ஷகா, நீ அஞ்சற்க என்று கூறி தன் ஆசனத்தில் அவனை பயமற்று இருக்கும்படியாகச் செய்தனன். இச்செய்தியை யாகத்திற்கு ஹோதாவாகவிருக்கின்ற உத்துங்க மகரிஷி அறிந்து, இந்த தக்ஷகன் யாரை சரணமடைந்த போதிலும் விடுவேனாவென்று மிகவும் துவேஷமுடையவராய் அதிக விரைவுடன் தமது மந்திர சக்தியினால் இந்திரன் தக்ஷகனோடு யாகசாலைக்கு ஓடி வந்து சேரும்படி செய்தனர். அப்பொழுது தக்ஷகன் யாயாவர குலத்தில் உதித்தவரும் ஜரத்காரு மகரிஷியினுடைய புத்திரரும் தர்மாத்மரும் ஆகிய ஆஸ்திகர் என்னும் முனிவரை சிந்தித்தனன். அம்முனிவர் அக்கணமே அந்த யாகசாலையை அடைந்து ஜனமேஜயனை மிகவும் புகழ்ந்து கொண்டாடினர். அரசன் அவர் கூறும் புகழுரையையும் அவரது கல்வி திறத்தையும் இளம் பருவத்தையும் கண்டு அகம் மகிழ்ந்தவனாய் அவருக்கு அருக்கிய பாத்திய ஆச்சமனாதிகளை தந்து அதிக சிறப்புடன் பூஜித்து, ஓ முனி புங்கவரே, என் மனம் உம்முடைய விஷயத்தில் மிகவும் சுவாதீனப்பட்டு இருக்கின்றது. தேவரீர் இப்பொழுது வந்த காரணம் என்ன? என்னால் தேவரீருக்கு ஆக வேண்டிய காரியம் யாது? அதை சொல்லி அருளும் என்றனன். ஆஸ்திக மகரிஷி, ஓ ஜனமேஜயனே, நீ கூறியது உண்மையாயின் இந்த யாகத்தை நிறுத்தல் வேண்டும் என்றனர். சத்திய சந்தனாகிய அரசன் அதனை கேட்டு, அந்தோ இதற்கென்ன செய்வேன் என்று துயரமுற்று முனிவருக்கு சொன்ன மொழியை மறுக்க மாட்டாது சர்ப்ப யாகத்தை நிறுத்தினன். அப்பொழுது இந்த அரசனது கோபம் தணியுமாறு வைசம்பாயன முனிவர் மகாபாரதத்தை கூறினர். அதனை கேட்டும் அரசன் மன உபசாந்தி அடையாதவனாய் வியாசரை நோக்கி கூறுகின்றான். ஐயா, என் மனதுக்கு சாந்தி எப்படி உண்டாகும்? என் மனம் மிகவும் தகிக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கு யான் என் செய்வேன்? அர்ஜுன மகாராஜாவுக்கு பேரனும் எனக்கு பிதாவுமாகிய பரீட்சித்து மகாராஜா சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு இறந்தாரே, இதுவென்ன மரணம்? க்ஷத்ரியனுக்கு யுத்தத்தில் மரணம் நேரிட்டால் அது மிக விசேஷமான மரணம். அதுவன்றி கிருஹத்தில் நேரிட்டால் அது விதியான மரணம். இந்த விரண்டுமல்லாத துர்மரணமாய் என் பிதாவுக்கு நேரிடுவது? இதை எண்ணும் தோறும் எனக்கு உண்டாகும் கஷ்டம் இவ்வளவென்று சொல்லி முடியாது. இனி எண்ணி ஆவதென்ன? என் பிதா மிருத்யுவுக்கு சுவாதீனராய் ஆகாயத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு நான் என்ன சாந்தி செய்ய வேண்டுமோ அதனையும், அவர் இந்த துக்கத்தினின்றும் நீங்கி எவ்வண்ணம் ஸ்வர்க்கத்தை அடைவாரோ அதனையும் கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தனன். 11வது அத்தியாயம் முற்றிற்று.